கிடையாது. சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றத போல வசதி வர வர நிம்மதி குறைஞ்சு கொண்டு போகும். எவ்வளவு வசதி கூடி கொண்டு போகணும் அவ்வளவு நிம்மதி குறைஞ்சு கொண்டே போகும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கட கவனங்களை நாங்க ஈமான், அமால், இபாதத்துகள், நன்மையான காரியங்கள், நல்ல அக்லாக்குகள், நல்ல பண்பாடுகள், இதுல தான் எங்கட கவனங்களை கூட்டும். அந்த அடிப்படையில் எனக்கு என்ன குறைபாடு இருக்குது என்று நாங்க பார்க்கணும். எங்களுக்கு துனியாவோட குறை விளங்குது, தீனுடைய குறை விளங்குது இல்லை. மேலான சகோதரர்களே, தீனுடைய அடிப்படையில் உள்ள குறைகள் எங்களுக்கு விளங்குது இல்லை, துனியாவுடைய அடிப்படையில் உள்ள குறைகள் விளங்குது. அவங்களோட வீடு மாதிரி எங்களோட வீடு இல்லையே, அவங்களோட வாகனத்தை மாதிரி எங்கள்கிட்ட வாகனம் இல்லையே, அவங்கள போல நாங்க இல்லையே, இதைத்தான் எல்லாரும் பேசிக் கொள்றாங்க. கண்ணுக்கு விளங்கக்கூடியவங்க போட்டி போடுறாங்க. கண்ணுக்கு எது மறைவாக இருக்கிறதோ அதுல போட்டி போடக்கூடியவங்க இல்ல, இல்ல குறைவு. எது கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை. எது கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிறது இது பொய், இது போலி, இது ஏமாற்றம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது. ولا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. இந்த உலகம் உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும். இந்த உலகம் உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும். يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. இந்த மக்கள் உலகத்திலே வெளிரங்கத்தை விளங்கி வைத்திருக்கின்றார்கள், ஆகிரத்திலே விஷயத்துல மறந்தவர்களாக மறதியாளர்களாக இருக்கின்றார்கள். மேலான கண்ணியமான சோதரே, வாழ்க்கை என்பது ஆகிரத்திலே வாழ்க்கை தான். நிரந்தரமான வீடு அங்க, நிரந்தரமான காணி அங்க, நிரந்தரமான தோட்டங்கள் அங்க, நிரந்தரமான மனைவார்கள் அங்க, நிரந்தரமான சுகம் அங்க, நிரந்தரமான வாலிபம் அங்க, நிரந்தரமான ஹயாத் அங்க, எல்லாம் அங்கத்தான் இருக்கிறீர்கள். இங்கே உள்ளதல்ல, இங்க உள்ளது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துன்யா தாரு மன் லா தாரலா வ மாலு மன் லா மாலலா வ லஹா யஜ்மஉ மன் லா அக்லலா. எவனுக்கு ஆகிரத்துல வீடு இல்லையோ அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள வீடு தான் வீடு இல்ல. எவனுக்கு ஆகிரத்துல சொத்து செல்வங்கள் இல்லையோ அவனுக்கு இந்த உலகத்துடைய சொத்து செல்வங்கள் தான் சொத்து செல்வங்கள். இங்க உள்ளது மட்டும்தான் அவருக்கு அங்க இல்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, அங்க ஏற்பாடு செய்யாம, அங்க அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாரிப்புகளை செய்யாம இந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்தவன் இருக்கிறானே புத்தி இல்லாதவன் இருக்கிறான். மந்த ஆக்கலகு, எவனுக்கு கொஞ்சமும் புத்தி இல்லையோ அவன் தான் அதை சம்பாதிக்காம இதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவன் புத்தி கெட்டவன் சொன்னான். உலகம் சொல்வது இவன் தான் புத்திசாலி, எவன்கிட்ட அதிகமான காப்பு பணம் சொத்து செல்வம் பெரிய அமைப்புல இருக்கிறாரோ இவரை புத்திசாலி இந்த உலகம் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், புத்தி கெட்டவன் தான் இவன், புத்திசாலி அந்த வாழ்க்கையை தயாரிக்கிறவன் தான். அது நிரந்தரமானது, இது நிரந்தரமற்றது. இவர் எவ்வளவு பெரிய அளவுல சேர்த்து திடீரென்று மூத்தா போகிறார். இவரை சேர்த்ததெல்லாம் அனுபவிக்கிறது யாரோ? இன்னைக்கு இருக்கிறத அனுபவிக்க பாக்கியம் இல்லாதவங்க தான் அதிகமானவங்க. இருக்குது, நிறைய அனுபவிக்க சந்தர்ப்பம் இல்லை. சாப்பாடாக இருக்கட்டும், ஏனைய இன்பங்களாக இருக்கட்டும், ஏனைய பாக்கியங்களாக இருக்கட்டும், உலக அடிப்படையில உள்ள பாக்கியங்களை யாரோ அனுபவிக்கிறாங்க, சம்பாதிக்கிறவங்களுக்கு அனுபவிக்க சந்தர்ப்பம் இல்லை. அதிகமானவங்களோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எத்தனையோ மங்கள கட்டி போட்டு இருக்கிறார், ஒன்றிலையாவது நிம்மதியா இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, மனைவி மக்களோடு இருக்க நேரம் இல்லை, இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. மேலான கண்ணியமான சொல்ல சாதாரண மக்களை நாம பார்க்கிறோம், நல்லா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்ல அனுபவிக்காத எதுக்கு நாம தயாரிக்கிறோம்? அனுபவிக்காததால் என்ன பிரயோஜனம்? சரி, இங்க அனுபவிக்க கிடைக்கல, அங்கேயாவது அனுபவிக்க கிடைக்கும் என்று அது பெரிய விஷயம். ஒரு தீன் கோடிக்கொண்டிருக்கிறார், மார்க்க விஷயத்தை முழுக்க ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால இவருக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா பரவாயில்லை, இதையும் சேர்த்து அல்ல அங்க கொடுப்பார். அப்படியாவது சொல்லேது, அவருக்கு இந்த நேரம் இல்லை என்று அவ்வளவு தீனுடைய விஷயத்துல பிஸி, அமளிபாதத்துல பிஸியா இருக்கிறார், நன்மையான காரியத்துல பிஸியா இருக்கிறார், பொது வேலைகள்ல பிஸியா இருக்கிறார். பரவாயில்லை, இதுக்கு பதிலாக இதையும் சேர்த்து பல மடங்காக அங்க சொல்வார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது போல, வக்துஹா வல்லைலி இதா சஜா மா வஸ்ஸஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. துஹாவுடைய நேரத்தில் இது சத்தியம் செஞ்சு, இரவின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றார், நபியே, ரப்ப உங்களோட
ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் மேலானது, சிறந்தது, உயர்ந்தது. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தில் எந்த அளவு இன்பங்களை பாக்கியங்களை தருவான் என்று சொன்னால் நீங்கள் அதை கொண்டு திருப்தி அடைவீர்கள், பரிபூர்ணமாக திருப்தி அடைவீர்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த பாக்கியங்களை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தர போறாங்க. அதனால நபியை நீங்க கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. நாங்க ஆறுதல் சொல்றத போல அல்லாஹ் ஆறுதல் சொல்றாங்க. நபிக்கு இந்த உலகத்துல அனுபவிக்க கிடைக்க இல்லை, உலகத்துல அனுபவிக்க கிடைக்க இல்லை. சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம், அதில் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வா கர்பா வயா அபதா, கஷ்டமே, கவலையே, தந்தைக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டமான நிலைமையே என்று பாப்பாவுடைய விஷயத்துல, தகப்பனுடைய விஷயத்துல அதில் பாத்திமா கவலைப்படக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, லா கர்ப பஅதல் யௌம், லா கர்ப பஅதல் யௌம். மகளே, இன்றையோட உங்களோட தந்தைக்கு கஷ்டம் கிடையாது, இன்றையோட கஷ்டங்கள் முடிந்து விட்டது, இன்றையோட சிரமங்கள் முடிந்து விட்டது, இன்றோடு சோதனைகள் முடிந்து விட்டது, இதுக்கு பின்னால இன்பமே இன்பம் தான், சந்தோஷமே சந்தோஷம் தான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட கவலையும் எங்களோட அமைப்பும் அப்படித்தான் அமையும். நாங்க நபியை ஏற்றுக்கொண்டவங்க, நபியை பின்பற்றக்கூடியவங்க. நபியுடைய கவலை எங்களோட கவலையாக, நபியுடைய வேலை எங்களோட வேலையாக, நபியுடைய முறையை எங்களோட முறையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும். எங்களுக்கு வழிகாட்டி ரசூலுல்லாஹ், எங்களுக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. உங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில தான் முன்மாதிரி இருக்குது என்றாங்க அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் இங்கே இல்லை. நிம்மதியான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னாலதான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ராஹத லிமுஃமினின் இல்லா பஅதல் மௌத். ஒரு மூமினுக்கு ராஹத் என்றைக்கு தெரியுமா? மௌத்துக்கு பின்னாலதான். என்றைக்கு மூமின் அடக்கப்படுறாரோ அன்றையிலிருந்து மூமின் நிம்மதியாக வாழுவார். மூமினுடைய மையத்தை சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த மையத்தை இங்க வரக்கூடிய சட்டம் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், இதா வூதிஅத்தில் ஜனாஸா ஃபஹ்தமலஹா ரிஜாலு அலா அனாகிஹிம் வஇன் கானத் ஸாலிஹா قالت قدموني قدموني وإن كانت غير صالحة قالت يا ويلها أين تذهبون بها يسمع صوتها كل شيء إلا الإنسان ولو سمعه الإنسان لصعق. رواه البخاري. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மையத்தை குளிப்பாட்டப்பட்டு கஃன் செய்யப்பட்டு சந்தாத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் அந்த மையத்தை சுமந்து கொண்டு களத்துல சுமந்து கொண்டு சந்துல அந்த மையத்தை சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்தால், ஒரு சாலிஹான மையத்தாக இருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தால் அந்த மையத்தை சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பத்தி மூணி கொஞ்சம் அவசரப்படுத்துங்க, கொஞ்சம் அவசரப்படுத்துங்க, என்னை அவசரமா கொண்டு போய் கபர்ல சேர்த்துருங்க என்று சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த மையத்து மாற்றமான மையத்தா இருந்தா, அல்லாஹ்க்கு மாற்றமாக வாழ்ந்த மையத்தா இருந்தா, தொழ நேரம் இல்ல, இபாதத்துக்கு நேரம் இல்ல, நன்மையான காரியங்களுக்கு நேரம் இல்ல, முழுக்க துனியாட கவலையிலே காலத்தை கழித்தவரா இருந்தா, ஜும்மாக்கு மட்டும் தலையை காட்டிக் கொள்றது, 5 நேரம் தொழுகை வரணும் இல்லையா? ஜும்மா கிழமையில அந்த வாரத்துக்கு ஒரு தடவை இந்த 2 ரக்காத் மட்டும்தான் கடமையா? சிலவங்க அப்படிதான் விளங்கி இருக்கிறார். மக்கள் பிரச்சனை இல்லை, நாங்க தொழுவோம் தானே, நாங்க கிழமைக்கு ஒரு நாள் தொழுவோம் தானே, போகும் தானே. துணியாத விஷயத்துல போகாது, தீர்ந்த விஷயத்துல கொஞ்சத்தை செஞ்சுட்டு போகமாக்கிக் கொள்வோம். துணியாத விஷயத்துல போதா, தீர்ந்த விஷயத்துல போகும். இது மாறும், இந்த தன்மை மாறிடும். துணியாத விஷயத்துல போதும், தீர்ந்த விஷயத்துல போதாது, அமல் விவாதத்திலே விஷயத்துல போதாது என்ற சிந்தனை உள்ளவங்களாக நாங்கள் இருக்கோம். எனவே அந்த மையத்து மாற்றமான மையத்தா இருந்தா, யா வைலா ஐன தذهبون بها, நாசமே, அழிவே, கேடே, நஷ்டமே, இந்த மையத்திலிருந்து வெளியாகக்கூடிய சட்டம். என்னை எங்க எடுத்துக் கொண்டு போறீங்க? நெருப்பு குழியிலே வைக்க போறீங்க. இந்த கபர் என்பது இம்மா ரௌலத்துன் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபரத்துன் மின் ஹுஃபரின் நார், ஒன்று சொர்க்க பூங்காக்களில்